தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசுடைய ஒரு புதிய வேலைவாய்ப்பு நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு நிரந்தரமான அரசு வேலையாகவும் மினிமமாகவே 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே அப்ளை பண்ணக்கூடிய ஒரு வேலையாகவும் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தமிழ்நாடு அரசுடைய இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே தாங்க இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் நமக்கு விட்டுருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாபோட அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, மறக்காமல் நீங்கள் முடிஞ்சால் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருமபுரியோட இன்னொரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதையுமே கடைசியாக செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த இந்து சமய அறநிலையத்துறை வேலையை பொறுத்தளவுக்கு இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு 27/1/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வேலை வாய்ப்புன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி விண்ணப்ப படிவம் அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவத்தை தான் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்ப போகிறீங்க. ஸோ விண்ணப்ப திருக்கோயிலோட பேருன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இணை ஆணையர் செயல் அலுவலர்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மயிலாப்பூர் அட்ரஸ்ஸு. இந்த அட்ரஸ்க்கு தான் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பேர், முகவரி இதெல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்காக தான் கேட்டிருக்காங்க. இந்த பேசிக் டீட்டெயில்ஸை மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. இதோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும்னா வயது சான்றிதழ் நகல்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு உங்களோட 10th அல்லது 8th மார்க் ஷீட் இதை மாதிரி நீங்கள் ஏதாவது அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஆதார் அட்டை கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸும் அடுத்து கல்வி சான்றிதழோட நகலும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 நகல் மட்டும் அட்டாச் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டுமே போதுங்க. இப்போ என்னென்ன பணியிடங்கள்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நூலகர் அப்படின்னு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நூலகரை பொறுத்தளவுக்கு 18,500 ரூபாயிலிருந்து 58,600 வரைக்கும் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் பே உங்களுக்கு 12,560 ரூபாயும், எக்ஸிஸ்டிங் பே வந்து 10,160 ரூபாயும், டோட்டலாக ரிவைஸ்டு பே வந்து 33,200 ரூபாய் உங்களுக்கான சேலரியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 32,279 ரூபா வந்து உங்களோட கையில் கிடைக்குங்க. ஸோ இந்த நூலகரை பொறுத்தளவுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து லைப்ரரி சயின்ஸில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி லைப்ரரி சயின்ஸில் முடிச்சிருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்து அலுவலக உதவியாளர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமமாக 8th 10th 12th பாஸ் பண்ணியிருக்கவங்க அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஓட்டுநர் டிரைவர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான். இதுக்கும் நூலகருக்கும் ஒரே சேலரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்ககிட்ட லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓராண்டு ஓட்டுநர் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸாக 1 year எக்ஸ்பீரியன்ஸ் அது உங்களுக்கு மினிமம் இருக்கணும். இருந்துச்சுன்னா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்து உதவி மின் பணியாளர் வயர்மேன் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் வயர்மேன் போஸ்டிங்கு இதுக்கு வந்து 16,600 ரூபாயிலிருந்து 52,400 ரூபா கிரேட் பேயாக கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு சம்பளம் வந்து 29,000 பக்கத்தில் இருக்கும். அதே மாதிரி அலுவலக உதவியாளராக இருந்தீங்கன்னா 24,600 ரூபா பக்கத்தில் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஐடிஐ வந்து வயர்மேன் ட்ரேடில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐ வயர்மேன் அல்லது எலக்ட்ரீஷியன் ட்ரேடில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக உங்ககிட்ட ஹச் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி லைசன்ஸ் தேவையில்லை, ஹச் லைசன்ஸ் மட்டும் இருந்துச்சுனாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைவருமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணலாம். அடுத்து இந்த ஊரக மற்றும் ஊர வளர்ச்சித்துறையோட தருமபுரி மாவட்ட நோட்டிஃபிகேஷன். இதுக்கு தருமபுரியில் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தருமபுரியை சார்ந்தவங்க மட்டும் பாருங்கள், மற்றவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கும் அதே மாதிரி அலுவலக உதவியாளர் இரவு காவலர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி மற்ற விஷயங்கள்லாம் எப்பவும் போல் ஓஏ சேலரி தான் கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுவே நீங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி, டிஎன்டியாக இருந்தீங்கன்னா 34 வயசு வரைக்கும், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவாக இருந்தால் 37 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 2 போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் ஓஏக்கு. இரவு காவலருக்கு அது எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பம் பண்ண வேண்டிய கடைசி தேதி வந்து 11/1/2024 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இதை தவிர டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டான dharmaburi.nic.inலேயே உங்களுக்கான அப்ளிகேஷன் பிடிஎஃப்பும் இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.